திருக்கார்த்திகைக்கு பின் 21வது நாள் சஷ்டி திதி சதய நட்சத்திரத்தில் வருவதுதான் பிள்ளையார் நோன்பு ஆகும். இது சீரும் சிறப்புடன் நகரத்தாரால் கொண்டாடப்படுகிறது. கருப்பட்டி பணியாரம், எள்ளுருண்டை வைத்து வணங்குவார்கள். ஆண்டுதோறும் வைரவன்பட்டியில் இது மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இறைவனை வழிபடுகிற போது திருக்கார்த்திகை அன்று விளக்கேற்றி வழிபடுவார்கள். அதன் பிறகு 21 நாட்கள் விரதம் இருந்து 21வது நாள் பிள்ளையார் நோன்பு என்கிற ஒரு விழாவை இதை நடத்தாத நகரத்தார்களே இல்லை. நகரத்தார்களுக்கு ஒரு அடையாளம் எது என்று கேட்டால் அது இந்த பிள்ளையார் நோன்புதான். அந்த பிள்ளையார் நோன்பு அன்று எவ்வளவோ சுவையான பலகாரங்களை எல்லாம் செய்து தேங்குழல், முறுக்கு, மாவுருண்டை, அதிரசம் இது போன்றதோடு வெள்ளை பணியாரம், வடை, கருப்பட்டி பணியாரம் இதையெல்லாம் செய்து வைத்து படையலிட்டு விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வார்கள். அப்படி செய்கிற போது வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பிள்ளையார் போல மாவிலோ அல்லது திரட்டுப்பாலிலோ பிள்ளையார் போல பிடித்து அதில் 21 இலைகளை கொண்ட திரியை வைத்து அதை விளக்கிலே நெய் விளக்கிலே ஏற்றி குடும்ப தலைவராக இருப்பவர், பெரும்பாலும் அந்த வீட்டு பெரியவர் ஐயாவாக இருப்பார். அவர் அங்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அதை கொடுப்பார். அவர்கள் வாங்கி அது எரிந்து கொண்டிருக்கிற போதே தன்னுடைய வாய்க்குள்ளே வைத்து சாப்பிட வேண்டும் என்பது சம்பிரதாயம். இதில் என்ன அடங்கியிருக்கிற தத்துவம் என்றால், இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான். அந்த ஜோதி வடிவமாக இருக்கிறவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்க வேண்டும். அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்து நமக்கு சுடர் விடுகிறான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஒரு பழக்கத்தை, ஒரு விழாவை